ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் யூனிட் 1ல் உள்ள லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் 4 மார்க் 6 மார்க் பார்க்க போகிறோம். வாங்க லெசன் வைஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு யுகத்தின் பாடல், அதில் வந்து இந்த மெமரி போயம் பார்த்துக்கோங்க. 4 மார்க்கில் இது கேட்கலாம். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா நூல்வெளி இம்பார்ட்டன்ட்பா. கவிஞர் சு. வில்வரத்தினத்தின் கவிதைகள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது, அந்த இது கேட்கலாம். 1 மார்க்கில் கேட்கலாம். எந்த ஆண்டும்னு கேட்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து பேச்சு மொழியும் கவிதை மொழியும். இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் இன்சைடு 1 மார்க்லேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸ்லேருந்து வரும். வால்டு விட்டமன் கீழே 2 அறிஞர்கள் கொடுத்துருப்பாங்க. இதிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க, இவங்க எந்த நாட்டு அறிஞர்கள்னு கேட்கலாம். வால்டு விட்டமன் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர், அந்த மட்டும் கேட்டு உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். இந்த பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து வரலாம். 1 மார்க் வந்து இதுலேருந்து உங்களுக்கு வரலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நன்னூல் வந்து மெமரி போயம் இருக்குது. இந்த லைனை கொடுத்து என்ன கேட்கலாம்னா, இது வந்து இந்த பாடல் வந்து எந்த நூலை உடையது அப்படின்னு கேட்கலாம். நன்னூலோட ஆசிரியர் பவணந்தி முனிவர். இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இலக்கண குறிப்பு 1 மார்க் கேட்கலாம். பகுபத உறுப்பு இலக்கணம் 2 மார்க்கு. புணர்ச்சி விதியும் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். நன்னூல் தொல்காப்பியத்தை கொண்ட முதல் வழிநூல், இந்த லைன் பார்த்துக்கோங்க. நூல்வழி பார்த்துக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு 1 மார்க் செட் பண்ணலாம். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா 6ஆம் திணை. இந்த லெசனில் இன்சைட்லேருந்து கேட்கலாம் அப்படின்னா எது வரலாம்னா, இங்கே ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த கொஸ்டின் இருக்குது பாருங்களே, தமிழரோட பாரம்பரிய நாள் என்னது அப்படின்னா ஜனவரி 14. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கடி 1 மார்க்கில் கேட்கலாம். இன்சைட்லேருந்து வந்துச்சுன்னா இந்த 1 மார்க் கேட்கலாம். இது பார்த்துக்கோங்க. அடுத்து சங்க இலக்கியத்தின் 8 தொகையில் 500 நூல் 500 100 1 மார்க்கில் இது கேட்கலாம்ப்பா. இது பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த நூல்வெளி பார்த்துக்கோங்க. இதிலேருந்து உங்களுக்கு வந்து 1 மார்க் செட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கிட்டலாம் விட்டுருங்க. இலக்கண தேர்ச்சிக்குள், அதில் வந்து 3 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவாங்க. 3ஆவதுலேருந்து ஏதாவது 2 கொடுத்து உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். இந்த 4லேருந்து 2 வந்து வந்துடும் உங்களுக்கு எக்ஸாமில். அடுத்து கீழே உள்ள இந்த 5 கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்கில் வந்து கேட்பாங்க. குரங்கு குட்டி புணர்ச்சி விதி கேட்கலாம். இந்த 4 வச்சு உங்களுக்கு 2 மார்க்கில் வரும். 9 கொடுத்து 7 எழுத சொல்லுவாங்களே, அதிலேருந்து இதில் வரும். இதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 3 4 5. 2வது வந்து படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 3 4 5 இம்பார்ட்டன்ட். அடுத்து சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் 1 2 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 2 5. அடுத்து நெடுவினா 1 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாப்பர்ஸ் வந்து 3ஆவது படிச்சுக்கோங்க, கேட்கலாம். இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில். 1 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். தமிழாக்கம் பார்த்துக்கோங்க. இது வரணும். இது வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம். தமிழாக்கம் 4 மார்க்லேயும் கேட்பாங்க, இல்லை 2 மார்க்லேயும் கேட்கலாம். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா கலைச்சொற்கள். இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க, இல்லாட்டி 1 மார்க்லேயும் கேட்கலாம். இதை பார்த்துக்கோங்க. இதுதான் யூனிட் 1ல் உள்ள இம்பார்ட்டன்ட். ஏதாவது இதில் வந்து டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூப்பா.